நம்ம ரெகுலராக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெகுலராகவே இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கமெண்ட் வந்து பாருங்கள், ஒரு கேண்டிடேட்டு. Hello sir, I have been watching your YouTube channel videos, especially the physics trick videos, and it helping me a lot even though I am from UP, Uttar Pradesh, and I don't know Tamil at all, but still I am somehow managing to learn the tricks because it helps me solve the questions quickly. So I have a request that you please make videos in AI auto translated version so that it can be easier to understand the concepts in other languages, please sir. நான் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது நம்மளோட சேனல் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா நம்மளது பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பாருங்க. அதனால கண்டிப்பாக வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ டஃப் இல்லை, பார்த்தது ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரியான கான்செப்ட்ஸ் ஐடியாஸ் தான் இதில் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கறது பாருங்க, ட்ரிக் நம்பர் 68 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரிக் நம்பர் 69. இது மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல வரக்கூடிய கான்செப்ட். இது வந்து பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரெங்த் கம்பேரிஷன். ஒரு காயில் இருக்கு, ஒரு காயில இருந்து அதோட ஆக்சிஸ்ல வெவ்வேறு டிஸ்டன்ஸ்ல அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரேஷியோ கொடுத்துருவாங்க, B1 B2 ரேஷியோ கொடுத்துருவாங்க. அதை யூஸ் பண்ணி ரேடியஸ் ஆஃப் த காயில் வந்து என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த கொஸ்டின் கேட்டது யாருன்னு பாருங்க. இவர் யாருன்னா ரூபன் அப்படிங்கிற கேண்டிடேட். இந்த ரூபன்கிற கேண்டிடேட் வந்து திருப்பூர். சரியா? இந்த திருப்பூர் கேண்டிடேட் வந்து ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இந்த கான்செப்ட் அவர் நிறைய தடவை நமக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. அவரு வந்து சார் இந்த மாதிரி கொஸ்டின் எனக்கு இது வந்து ஏதாவது ட்ரிக்ஸ் போட முடியுமா, எனி ட்ரிக்ஸ் சார் அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. சரியா? இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படிங்கிறத பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் 2 points on the axis of a current carrying circular coil at a distances of 1 meter and 5 meter from the center are in the ratio 27:1. The radius of the coil is. இந்த கொஸ்டினை வந்து முதல்ல என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக இங்கே ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன், புரியுதா பாருங்க. இப்போ ஒரு காயில் இருக்கு. இந்த காயிலோட ஆக்சிஸ்ல 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் அண்ட் 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ரேஷியோ எப்படி இருக்குன்னா 27:1 அப்படின்ட்டு இருக்கு. 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து B அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு, 27B அப்படின்ட்டு இருக்கு. இப்ப இந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்ப ரேடியஸ் ஆஃப் த காயில் என்ன இருக்கு அப்படிங்கறத கொஸ்டின். இப்போ வந்து பாருங்க, இதுக்கான ஃபார்முலா என்னன்னா B is inversely proportional to 1/r² + x² the whole power 3/2. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை வந்து என்ன எப்படி சிம்பிளா யூஸ் பண்றதுங்கிற ஐடியா தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ வந்து பாருங்க, நமக்கு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ், 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு 27 டைம்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த். அப்போ 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் B அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து 27B அப்படின்ட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன பண்றோம்னா, இப்போ 27 இருக்குல்ல, 27க்கு வந்து என்ன பண்ணுவோம்னா குவித் ரூட் எடுங்க. குவித் ரூட் எடுத்தா என்ன வரும், 3ங்கிறது வரும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்னா 3 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 3 ஸ்கொயர் பண்ணா 9. சரியா? இப்ப 27 அப்படிங்கிறதுனால என்ன பண்றேன், ஏதாவது குவித் ரூட் எடுத்துருக்கேன். குவித் ரூட் எடுத்தா என்ன வரும், நமக்கு 3ங்கிறது வரும். 3 ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்ப 9 அப்படிங்கிறத இங்க வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், r² + x². r² + x² இந்த இடத்துல 5 ஸ்கொயர் போடுறேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பாருங்க, இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா இங்க வந்து 27Bக்கு ஆப்போசிட்டா இந்த இதுல என்ன இருக்கு, 5 மீட்டர் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப 9 = r² + 5² டிவைட் பை r² + 1² அப்படிங்கிறது போட்டுக்கணும். ஏன்னா இந்த 5 ஸ்கொயர்ங்கிறது 5 மீட்டருக்கு 5 ஸ்கொயர் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 1 மீட்டருக்கு 1² அப்படிங்கிறது போட்டுக்கிறேன். அப்ப இவ்வளவுதான். சிம்பிளா ரீஅரேஞ்ச் பண்ணி நீங்க சால்வ் பண்ணா போதும். அப்ப 9r² + 9 = r² + 5². சரியா? இது ஏன் சார் இது 9 அப்படின்னா 1² × 9 போட்டோம்னா 9 அப்படிங்கிறது வருது. அப்ப 9r² - r² = 25 - 9 வரும். அதாவது 8r² வேல்யூ எவ்வளவு, 16. அப்ப r² வேல்யூ என்ன வரும்னா 2 அப்படின்னு வரும். அதாவது 16/8 = 2. அப்ப r வேல்யூ √2. சரியா? இது ரொம்ப சிம்பிளான ஐடியா தான், நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. என்னன்னா நமக்கு B is inversely proportional to 1/r² + x² whole power 3/2.
இதுல வந்து என்னன்னா இங்க 27 இருக்கா, 27க்கு குவிக் ரூட் எடுத்து அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்ப 9 அப்படிங்கிற நம்பர் வருது. அப்ப 9 இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், r ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் டிவைட் பை r ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணா போதும். ரீஅரேஞ்ச் பண்ணா r இஸ் ஈக்குவல் டு ரூட்டுங்கிறது வரும். இந்த மாதிரியான உங்களுக்கான டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணும். இதுக்கு ஷார்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்களோட நேம், டிஸ்ட்ரிக்ட் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கான டவுட் என்ன, அந்த டவுட்டுக்கான கொஸ்டினை வந்து என்ன எனக்கு ஃபார்வர்ட் பண்றீங்க. ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களை தேடி வரும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ், மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றோம். டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண போறோம். இது அப் டு நீட் எக்ஸாம் வரைக்கும், மே 3 வரைக்கும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண போறோம். அப்ப என்ன பண்றீங்கன்னா 9750771555 போட்டு உங்க நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போட்டு மார்க் டெஸ்ட் அப்படிங்கறத போடுங்க. உங்களுக்கு தேவையான மார்க் டெஸ்ட் உங்களை தேடி வரும். இதுல தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் டிஎம்னு போடுங்க, இங்கிலீஷ் மீடியம்னா இஎம்ங்கிறத போடுங்க. இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரும் உங்களை தேடி வரும். ஓகே, ஆல் த பெஸ்ட்.